வாங்கறத உடைச்சிருக்கிறோம். சேலம் மேற்கு அவர் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே 100% அமௌண்ட் கொடுத்தார். 2000 அமௌண்ட் கொடுத்தார். 100% அமௌண்ட் கொடுத்தார். 2000 அமௌண்ட் கொடுத்தார். 100% அமௌண்ட் கொடுத்தார். 2000 அமௌண்ட் கொடுத்தார். காசு கொடுத்து ஓட்டு வாங்கறத உடைச்சிருக்கிறோம். சேலம் மேற்கு அவர் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே 100% அமௌண்ட் கொடுத்தார். 2000 அமௌண்ட் கொடுத்தார். சேலம் மேற்கு அவர் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே 100% அமௌண்ட் கொடுத்தார். 2000 அமௌண்ட் கொடுத்தார். சேலம் மேற்கு அவர் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே 100% அமௌண்ட் கொடுத்தார். 2000 அமௌண்ட் கொடுத்தார். காசு கொடுத்து ஓட்டு வாங்கறத உடைச்சிருக்கிறோம். சேலம் மேற்கு அவர் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே 100% அமௌண்ட் கொடுத்தார். 2000 அமௌண்ட் கொடுத்தார். 100% அமௌண்ட் கொடுத்தார். 2000 அமௌண்ட் கொடுத்தார். 100% அமௌண்ட் கொடுத்தார். 2000 அமௌண்ட் கொடுத்தார். காசு கொடுத்து ஓட்டு வாங்கறத உடைச்சிருக்கிறோம். சேலம் மேற்கு அவர் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே 100% அமௌண்ட் கொடுத்தார். 2000 அமௌண்ட் கொடுத்தார். சேலம் மேற்கு அவர் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே 100% அமௌண்ட் கொடுத்தார். 2000 அமௌண்ட் கொடுத்தார். சேலம் மேற்கு அவர் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே சேலம் மேற்கு தொகுதியில் வாக்காளர்களுக்கு தாவேக வேட்பாளர் பணம் கொடுத்ததாக ஒப்புதல் அளித்திருக்கக்கூடிய ஒரு வீடியோவை தான் நாம் தற்போது பார்த்தோம். நிர்வாகிகள் கூட்டத்தில் ஓமலூர் தொகுதி தாவேக வேட்பாளர் அதிகமான் பேசிய வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மேற்கு தொகுதியில் தாவேக வேட்பாளர் லட்சுமணன் வாக்காளர்களுக்கு 2000 ரூபாய் பணம் கொடுத்துள்ளார் என்று ஓமலூர் தாவேக வேட்பாளர் குறித்து தற்போதைய வீடியோ வெளியாகியுள்ளது. தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கவில்லை என்று திருச்சியில் விஜய் வீரவசனம் பேசினார். ஆனால் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததை விஜயின் கட்சி வேட்பாளரே ஒப்புக்கொண்டுள்ளார். பணம் கொடுக்கவில்லை என்று விஜய் பேசியது பொய் என்பதை அவரது கட்சி வேட்பாளரே நிரூபித்துள்ளார். வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததை தவிக வேட்பாளர் ஒப்புக்கொண்டது குறித்து தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். சேலம் மேற்கு தொகுதியில் வாக்காளர்களுக்கு தவிக வேட்பாளர் பணம் கொடுத்ததாக தவிக வேட்பாளர் அதிகமான் பேசிய வீடியோவே வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.